வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிசம்பர் 8 மற்றும் 9ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் கண்டுபிடி வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, பஷார் அல் அசாத் எந்த நாட்டின் அதிபராக இருந்தார்? இதற்கான ஆன்சர் சிரியா. சிரியாவுடைய பிரசிடெண்டாக பஷார் அல் அசாத் அப்படிங்கிறவர் இருந்தார். இப்போ இவருடைய தலைமையிலான ஆட்சி வந்து கவிழ்க்கப்பட்டது. அந்த நாட்டுடைய கிளர்ச்சி குழுக்கள் அவங்க சிரியாவுடைய தலைநகரை கைப்பற்றியிருந்தாங்க. இதன் மூலமாக அந்த கிளர்ச்சி குழுவுடைய பிரதமரான தஹ்ரீர் அல் ஷாம் அப்படிங்கிறவர் அந்த நாட்டுடைய பிரதமராக இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிரியாவுடைய தலைநகர் டமாஸ்கஸ் அப்படிங்கிறது தான். என்னாச்சு அப்படின்னா 1971ஆவது ஆண்டிலிருந்து இந்த பஷார் அல் அசாத் இவருடைய குடும்பம் தான் ஆட்சியில் இருந்தாங்க. ஆனால் அந்த நாட்டு மக்களுக்கு அது பிடிக்கல. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த அரசு நம்மளை ரொம்பவே அடக்குமுறைக்கு உட்படுத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த கிளர்ச்சி குழுக்கள் இவங்க அவருடைய ஆட்சியை கலைத்த உடனே அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே வீதிக்கு பயங்கரமாக கொண்டாடி இருக்காங்க. ஓகே, அடுத்தது, எந்த நாட்டின் பிரதமராக அபோலினேர் ஜோசிம் கலீம் டம்பேலா இருந்தார்? இதற்கான ஆன்சர் புர்கினா ஃபாசோ. இப்போ இந்த புர்கினா ஃபாசோ அப்படிங்கிறது ஒரு ஆப்பிரிக்க நாடு. இப்போது இந்த நாட்டுடைய ஆட்சியுமே கலைத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுடைய இவருடைய தலைமையிலான தேசிய ஒற்றுமை அரசை அந்த நாட்டுடைய இராணுவம் கலைத்திருக்காங்க. புதிய பிரதமராக ரிம்டால்பா ஜீன் இமானுவேல் ஓயுட ரோகோ அப்படிங்கிற ஒரு பதவி ஏற்றிருக்கார். ஓகேவா, இவருடைய பேரெல்லாம் நமக்கு அவ்வளோ முக்கியம் கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. சரியா, அந்த நாட்டுடைய தலைநகர் ஓயுட ரோகோ அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்தது, எங்கு கலைஞர் நூற்றாண்டு காலநிலை பூங்கா திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிளாம்பாக்கம். இதில் ஆப்ஷன் டி பாருங்க, கேளம்பாக்கம் அப்படின்னு கூட ஒரு ஊர் இருக்குது. அதனால் நம்ம நிறைய பேர் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கத்தை கேளம்பாக்கம்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த புதிய பேருந்து நிலையம் ஒன்று தொடங்கியிருந்தாங்க பார்த்தீங்களா, கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் அப்படின்னு. அது கிளாம்பாக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் இப்போ பேச்சு வழக்கத்தில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேளம்பாக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கேளம்பாக்கம் அப்படின்னு வேற ஒரு ஊர் கூட இருக்குது. அதனால் கரெக்டாக படிச்சுங்க, கிளாம்பாக்கம் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இது எங்கே இருக்குது அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் தான் இந்த கிளாம்பாக்கம் இருக்குது. அங்கே இப்போ இவங்க கலைஞர் நூற்றாண்டு கால்நடை பூங்காவை அமைத்திருக்காங்க. 16 ஏக்கர் நிலப்பரப்பில் ரூபாய் 15 கோடி மதிப்பில் இதை அமைத்திருக்காங்க. இதில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னா, தொல்லியல் விளக்க மையம் இருக்குது, அப்புறம் அகழிகள் இருக்குது, சிலைகளுக்கான பூங்கா இருக்குது, அப்புறம் திறந்தவெளி அரங்கங்கள் கூட இருக்குது. ஓகேவா, இதெல்லாம் இருக்குது. இன்னும் சில பொருட்கள் கூட, இன்னும் சில விஷயங்கள் கூட இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸ் எஸ்ஏ எக்ஸாமுக்கான கிளாஸஸுமே நம்ம இன்ஸ்டியூட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட்டில் ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது, அதே மாதிரி நேரடியான கிளாஸஸும் இருக்குது. நீங்கள் நேரடியாக படிக்கணும் அப்படின்னா சென்னையில் அண்ணா நகரில் நம்முடைய கிளாஸஸில் படிக்கலாம். அதே மாதிரி ரெகுலர் பேட்சஸும் இருக்குது, வீக்கெண்ட் பேட்சஸும் இருக்குது. ஓகேவா, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி படிக்கலாம். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, எல்ஐசி பீமா சகி திட்டத்தை பிரதமர் மோடி எங்கு தொடங்கி வைத்தார்? இதற்கான ஆன்சர் பானிபட். பானிபட் அப்படிங்கிறது ஹரியானா மாநிலத்தில் இருக்கிற ஒரு ஊர். இங்கே இன்னைக்கு தான் பிரதமர் மோடி அதை தொடங்கி வைத்திருந்தார். இந்த எல்ஐசி பீமா சகி யோஜனா, இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பெண்களை எல்ஐசி ஏஜெண்டாக மாற்றணும் அப்படிங்கிறது தான். முதல் கட்டமாக 35,000 பெண்களை தேர்வு பண்ணுறாங்க. அடுத்த கட்டமாக 50,000 பெண்களை தேர்வு பண்ணுறாங்க. இந்த திட்டத்தை ஹரியானாவில் தொடங்கியிருந்தாலுமே இது நம்ம நாட்டு முழுமைக்குமான ஒரு திட்டம் தான். இதில் என்ன தகுதி அப்படின்னா, 18 வயதுலேருந்து 50 வயது பெண்கள் 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி இருந்தாலே போதும். ஓகேவா, அவங்களையே எல்ஐசி ஏஜெண்டாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்துடைய நோக்கம். அவங்களுக்கான ட்ரைனிங் அதெல்லாமே கொடுப்பாங்க. அடுத்தது, எல்லை பாதுகாப்பு படை எந்த நாட்டுடனான இந்திய எல்லை பாதுகாக்கிறது? இதற்கான ஆன்சர் பிஎன்சி, அதாவது பாகிஸ்தான் மற்றும் வங்காளதேசம். இது பாருங்கள், போன ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமில் இது சம்மந்தமான ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்னென்னா, பிஎஸ்எஃப் இருக்குது, ஐடிபிபி இருக்குது, சிஏஎஸ்எஃப் இருக்குது, அசாம் ரைஃபிள்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய படைப்பிரிவு இருக்குல்ல. அவங்க எந்தெந்த ஏரியாவை பாதுகாக்கிறாங்க, அவங்களுடைய பணி என்ன அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. அது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிங்க. சரியா, இப்போ இந்த எல்லை பாதுகாப்பு படை இருக்குல்ல, இவங்க பாகிஸ்தான் மற்றும் வங்காளதேச பார்டரை பாதுகாக்கிறாங்க. ஓகே, இப்போது எல்லைகளை பாதுகாக்கிறதுக்காக ட்ரோன் எதிர்ப்பு சிறப்பு பிரிவை உருவாக்குறதுக்காக இந்தியா ஒரு திட்டம் வச்சுருக்கோம்.
மத்திய உள்துறை அமைச்சர் வந்து அமித்ஷா அவர் தான் இதை வந்து தெரிவித்திருக்காரு. இதே மாதிரி வைப்ரண்ட் வில்லேஜஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒன்று 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. தமிழில் துடிப்பான கிராமங்கள் திட்டம் அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா வடகிழக்கு எல்லையோர பகுதிகளில் பாதுகாப்பை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அசாம், மிசோரம், மேகாலயா இந்த பகுதிகள் எல்லாமே அங்கே இருக்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வேலைவாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுக்காக வெளியூருக்கு வராங்க, டெல்லி இந்த மாதிரிப்பட்ட நகரங்களுக்கு வராங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த பகுதிகள் வந்து மக்கள் நடமாட்டம் இல்லாமல் இருக்குது. இதன் மூலமாக தீவிரவாதிகள் அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது, நம்ம இந்தியாவுக்குள்ளாடி ஈஸியாகவே ஊடுறவும் முடியுது. அதே நேரம் அதே இடத்துல, அதாவது அந்த எல்லையோர பகுதிகள் இருக்குல்ல, அசாம், மேகாலயா இந்த பகுதிகளிலேயே வளர்ச்சியை மேம்படுத்திட்டோம், அங்கேயே அவங்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மக்கள் அதை விட்டு போக மாட்டாங்கல்ல, அப்போது தீவிரவாதிகள் வந்து பெருசாக வெளியே வர மாட்டாங்கல்ல. இது ஒரு பிளான். இன்னொரு பிளான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பகுதிகளில் டூரிசமை வந்து சுற்றுலாவை வந்து இன்னும் அதிகப்படுத்தணும். இதன் மூலமாக நம்ம இந்தியாவிலேருந்து பல்வேறு இடங்கள்லேருந்து மக்கள் அந்த பகுதிகளுக்கு டூரிசத்துக்கு போவாங்க. அப்போ வந்து அங்கே மக்கள் அதிகமாக இருக்கிறதுனால தீவிரவாதிகள் எல்லாம் அந்த பகுதி வழியாக உள்ளே வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு திட்டம் தான் இந்த வைப்ரண்ட் வில்லேஜஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்தது பாரதி வசந்தன் அப்படிங்கிற ஒரு கவிஞர் இப்போ மரணம் அடைந்துட்டார். இவர் புதுச்சேரியை சேர்ந்தவர். இவர் சில விருதுகள் பெற்றிருக்காரு. புதுவை அரசுடைய கலைமாமணி விருது பெற்றிருக்காரு, புதுவை கம்பன் கழக விருது பெற்றிருக்காரு, அப்புறம் தமிழக அமைப்புகளுடைய சில விருதுகள் கூட பெற்றிருக்காரு. இவருடைய முக்கியமான ஒரு புத்தகம் பெரிய வாய்க்கால் தெரு அப்படிங்கிறது. இது தமிழக அரசுடைய விருது வந்து இந்த புத்தகத்திற்கு கிடைத்திருக்கு. அடுத்தது தம்பல சிறுகதை அப்படிங்கிறது கூட இவருடைய முக்கியமான ஒரு புத்தகம் தான். இது பாரதியாருடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவங்களுடைய அடிப்படையில் இதை அவர் எழுதியிருக்காரு. அடுத்தது ஆப்ரேஷன் திரைநீக்கு அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸ் நடந்திருக்கு. இது என்ன அப்படின்னா நம்ம தமிழக காவல்துறையினால் இணைய வழியில் மோசடியில் ஈடுபடுவாங்கள அவங்கள வந்து கைது செய்வதற்கான ஒரு நடவடிக்கை தான் இது. இது நம்ம தமிழகம் முழுவதுமே மேற்கொள்ளப்பட்டது. இதில் வந்து 70 பேர் கைது செய்யப்பட்டாங்க. இணையவழி குற்றத்தடுப்பு பிரிவு எண் 1930 அப்படிங்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபெடெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பேம் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஓகேவா, ஒரு ஸ்கேம் இப்போ போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா நீங்கள் கூட சில யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கால் பண்ணி ஹலோ சார், நாங்கள் வந்து ஃபெடெக்ஸ் கொரியர்லேருந்து கால் பண்ணுறோம் அல்லது டிடிடிசி கொரியர்லேருந்து கால் பண்ணுறோம். நீங்கள் வந்து உங்கள் பேரில் மும்பையிலேருந்து ஈரானுக்கு ஒரு பார்சல் வந்து நீங்கள் புக் பண்ணிடுறீங்க. அந்த கொரியரில் வந்து சில போதைப் பொருட்கள் இருக்குது, தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் தான் அதை புக் பண்ணிங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நீங்கள் அப்போ சொல்லுவீங்க இல்லையே நான் அந்த மாதிரி புக் பண்ணலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க அப்போது நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டை எங்கேயாவது நீங்கள் வந்து கொடுத்துருக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நம்ம ஆதார் கார்டை நம்ம வந்து இப்போ நிறைய இடங்களில் கொடுக்குறோம் இல்லை, ஒரு சிம் எடுக்கணுன்னாலும் நம்ம ஒரு சிம் வாங்கணும் அப்படின்னாலும் ஆதார் கார்டு கொடுக்குறோம். இன்னும் நிறைய இடங்களில் ஆதாரோடைய டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க தான், அதை நம்ம கொடுக்குறோம். உடனே நம்ம சொல்கிறோம் ஆமாம் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் ஐயோ அப்போ உங்கள் பேரை வச்சு உங்கள் ஆதார் நம்பரை வச்சு வேறு யாரோ ஒருத்தர் வந்து புக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லுவாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது மும்பை சைபர் கிரைம் போலீஸ் கூட வந்து நாங்கள் உங்களை கனெக்ட் பண்ணி விட்றோம், நீங்கள் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது மும்பை சைபர் கிரைம் இல்லைனா இந்த வேறு ஏதாவது போதை தடுப்பு பிரிவு கிட்ட வந்து உங்களை கனெக்ட் பண்ணி விடுற மாதிரி அவங்களே ஃபேக்காக வந்து கனெக்ட் பண்ணி விடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் பேரில் வந்து இந்த மாதிரி நீங்கள் போதைப் பொருட்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, ஆனால் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கு வந்து 5 வருஷம் ஜெயில் கிடைக்கும், இல்லை அப்படின்னா ஒரு 2 லட்ச ரூபா வந்து ஃபைன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் இதில் எதை விரும்புகிறீங்க, 5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா ஃபைனா அல்லது 5 வருஷம் ஜெயிலுக்கு போக விரும்புகிறீங்களா அப்படின்ற மாதிரி. அப்போ நம்ம வந்து பயந்துருவோம். இதெல்லாம் என்னென்னா கரெக்டாக அந்த போலீஸ் வாய்ஸில் பேசுவாங்க, அப்புறம் பின்னாடி சைரன் ஒலிக்கும். இதெல்லாம் கேட்கும்போது நம்மளும் வந்து ஓகே சைரன்லாம் வந்து சத்தம் கேட்குது, அதனால் இது வந்து நிஜமான போலீஸாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளும் பயந்துருவோம். அண்ட் நம்ம பதட்டத்தில் பெருசாக யோசிக்கவே மாட்டோம். ஓகேவா, அப்போ நம்ம வந்து என்னென்னா இல்லை சார் எனக்கு காசுலாம் இல்லை சார், என்கிட்ட வந்து கொஞ்சம் தான் சார் இருக்குது, ஒரு 5000 ரூபா தான் சார் இருக்குது அப்படின்ன உடனே அவங்க வந்து 5000 ரூபா தான் இருக்கா, அப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இன்னும் ஒரு 5000 ரூபா கேட்டு ஒரு 10,000 வந்து அதை சென்ட் பண்ணுங்கள், நான் ஜிபே நம்பர் சொல்கிறேன், எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள், நாங்கள் இந்த கேஸை முடிச்சு விட்றோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. நம்மளும் என்ன நினைப்போம், ஓகே பரவாயில்ல 2 லட்சத்தில் இருக்கிறது 10,000 முடிஞ்சது அப்படின்னு நினைப்போம். நம்ம யாருக்கிட்டையாவது ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு வந்து அதை காசு அனுப்பி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் தான் நமக்கு என்னென்னா அப்படி ஒன்று நடந்திருக்காது. அவங்க நம்மக்கிட்டேருந்து காசு அடிக்கிறதுக்காக, நம்மக்கிட்டேருந்து காசு வந்து திருடுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க. எந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸருமே
ஜிபேயில் காசு சென்ட் பண்ணுங்கள், இல்லைனா இதில் சென்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத அவங்க கேட்கவே மாட்டாங்க. ஓகேவா? இது எல்லாமே இங்கிலீஷில் பேசுவாங்க அல்லது ஹிந்தியில் இடையில பேசுவாங்க. நம்ம உடனே என்ன நினைப்போம் அப்படின்னா, ஆமாம் இது உண்மையான போலீஸ் ஆஃபீஸர் தான் அப்படிங்கிறத நினைப்போம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத கேட்பாங்க. நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம், கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே அதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நம்ம வந்து சொல்கிறோம், இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அதை வச்சு இன்னும் பயமுறுத்துவாங்க. எப்படின்னா, கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, அப்போ உங்கள் பேரில் ஒரு கேஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் வேலையே கிடைக்காது தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே நம்மளுமே ஐயோ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போயிருமே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு, இல்லை சார் நீங்கள் கேட்குற அமௌண்ட்டை நாங்கள் வந்து சென்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் நம்மளும் சொல்லிடுவோம். ஓகேவா? இதில் எல்லாம் கொஞ்சம் விழிப்பாக இருங்க. ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். சர்வதேச ஊழல் ஒழிப்பு தினம். இது டிசம்பர் 9ஆம் தேதி. இன்டர்நேஷனல் ஆன்டி கரப்ஷன் டே. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் ஊழலுக்கு எதிராக இளைஞர்களுடன் ஒன்றிணைதல், நாளைய ஒருமைப்பாட்டை உருவாக்குதல் அப்படிங்கிறது தான். 2023ஆவது ஆண்டிற்கான ஊழல் ஒழிப்பு குறியீட்டில் நம்ம இந்தியா 93வது இடத்துல இருக்கிறோம். இனி ரிவிஷன் பார்க்கலாம். பஷார் அல் அசாத் எந்த நாட்டின் அதிபராக இருந்தார்? இதற்கான ஆன்சர் சிரியா. அடுத்தது, எந்த நாட்டின் பிரதமராக அபோலினேர் ஜோஷிம் கலீம் டம்பேலா இருந்தார்? இதற்கான ஆன்சர் புர்கினோ ஃபாசோ. இப்போ உங்களுக்கான கேள்வி, வங்காளதேசத்தில் ஒருத்தங்க வந்து பிரதமராக இருந்தாங்க. அவங்களுடைய ஆட்சியை வந்து கவிழ்த்துட்டு இப்போது முகமது யூனிஸ் அப்படிங்கிறடைய தலைமையில் ஆட்சி நடக்குது. யாருடைய தலைமையிலான ஆட்சியை அந்த நாட்டில் வந்து கலைத்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது, எங்கு கலைஞர் நூற்றாண்டு காலநிலை பூங்கா திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் கிளாம்பாக்கம். அடுத்தது, எல்ஐசி பீமா சகி திட்டத்தை பிரதமர் மோடி எங்கு தொடங்கி வைத்தார்? இதற்கான ஆன்சர் பானிபட். அடுத்தது, எல்லை பாதுகாப்பு படை எந்த நாட்டுடனான இந்திய எல்லையை பாதுகாக்கிறது? இதற்கான ஆன்சர் பிஎன்சி, அதாவது பாகிஸ்தான் மற்றும் வங்காளதேசம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் மேலே தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 மற்றும் டிஎன்பிஎஸ்சி சிவில் ஜட்ஜ், ஏபிபி எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.